மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இது நாள் வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடமான மேஷத்தில் இருந்தார். இப்பொழுது ரிஷபம் சென்று பலனை தந்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தால் முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும்? சுமாரான பலனை வழங்குமா இல்லை சூப்பரான பலனை வழங்க போகிறதா பார்க்கலாம் வாங்க. ராசியில் ராகு இருக்கிறார். அது நிறைய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம், நிறைய மைனஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ்ஸு என்னன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில். அதுவே சில நேரத்தில் மைனஸாக கூட மாறும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையிலேருந்து வேறு ஒன்று செய்வீங்க. பிரம்மாண்ட நாயகன்னு பேர் இருக்கிறத உங்கள் எண்ணங்கள் செயல்களை பிரம்மாண்டமாக்கி விட்டுருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆசிலேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 7.5 சனி போயிட்டுருக்கு. 12 சனி இருக்கு இல்லையா. முதல் ரவுண்டு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு. கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் மார்க் அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது, எதிர்பார்த்த மார்க் இல்லை. செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே பெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆனால் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும், ஸ்ட்ரகிளிங் இருக்கும். ஐயோ நம்ம ஜெயிப்போமா தோற்றுருவோமா, ஐயோ இவ்வளோ டென்ஷன் இருக்க அப்படின்னு மன சஞ்சலம் ஏற்படும், பிரச்சனைகள் இருக்கும். மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் வாக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் பார்த்து பேசணும். அது குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டையை கோத்து விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அவங்களாலேயும் சண்டை வரும். எச்சரிக்கையாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அது குறிப்பாக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வருமானம் என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்துல முக்கால் சுபம்னு சொன்னோம். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மை. குரு எங்கே பார்க்க போகிறார்? 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இது நாள் வரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் இப்பொழுது திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. திருமணம் கைகூடி வரும். அதே நேரத்தில் 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். 7ல் கேது இருந்து நல்லா கெடுத்திருந்தார் இது நாள் வரைக்கும். இப்போவும் 7ல் கேது இருக்கார். பட் குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்க்குறதால பிரச்சனை இல்லை. அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்திருந்தால் இப்போ அதெல்லாம் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்கள், ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உறவினர்களும், உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களிடம் அகமகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லணும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து வந்தது. இப்பொழுது அந்த எதிர்ப்புகள் மாறி ஓரளவுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. கூட்டு தொழில் சரிவர போகலை. ஆனால் இனி கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் சிறப்பாக இருக்கும். அந்த சூரியனும் பாருங்கள் குருவோடு சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தந்தையால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பிறக்கப் போகிறது.
வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். பாக்கியமான ஒரு வாரம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது தொழில் உத்தியோகத்தில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். மூத்த சகோதரத்தால் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ மூத்த சகோதரம் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள். மற்றபடி 12இல் சனி பகவான் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலம். இந்த மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உடனே எடுத்து உடனே முடிக்கணும்னு நினைங்க. நாளைக்கு பார்க்கலான்னு, இதை விட பெருசாக பார்க்கணும், இதை விட பெருசாக செய்யணும்னு இது யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் காலதாமதம் தான் ஆகும். மற்றபடி நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.